அம்மையப்பனே நமஸ்காரம். ஓம் நம சிவாயா. ஓம் சக்தி. இனியும் தொடர்வோம் மாணிக்க வாசகரின் கீர்த்தி திருஅகவலின் அடுத்த வரிகளை. நந்தம்பாடியில் நான் மறையோனாய் அந்தமில்லாரியனாய் அமர்ந்து அருளியும் வேறு வேறு உருவும் வேறு வேறு இயற்கையும் நூறு நூறு ஆயிரம் இயல்பினது ஆகி ஏருடை ஈசனி புவனியை உய்ய கூருடை மங்கையும் தானும் வந்தருளி குதிரையை கொண்டு குடநாடு அதன் மீசை சதிர்பட சாத்தாய் தான் எழுந்து அருளியும் வேலம் புத்தூர் விட்டேறு அருளி கோலம் பொலிவு காட்டிய கொள்கையும் தர்ப்பணம் அதனில் சாந்தம் புத்தூர் வில்பொரு வேடற்கு ஈந்த விளைவும். மாணிக்கவாசகர் தொடர்ச்சியாக இறைவன் எவ்வாறு பல்வேறு இடங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் புரிந்தார் என்பதை விளக்குகின்றார். நந்தம்பாடி என்னும் ஊரில் நான்மறை, அதாவது வேத பொருள் விளக்கும் எல்லையற்ற பேரருடைய ஆசானாக எழுந்தருளினார். வேறு வேறான தோற்றங்களும் வேறு வேறான குணங்களும் கொண்ட 100 லட்சம் இயற்கை வடிவம் கொண்டு ரிஷபத்தை வாகனமாக கொண்ட ஈசன் சிவபெருமான் இந்த பூவுலகம் பிழைத்திருக்க தன் உடலின் ஒரு கூறாக உமையவளை கொண்டு உமையம்மையோடு தானும் எழுந்தருளினார். குதிரைகளோடு மேற்கிருக்கும் மதுரைக்கு திறமை மிக்க குதிரை சேவர்கள் கூட்டமாக வந்தார். வேலம்புத்தூரின் உக்கிரகுமார பாண்டியர்க்கு வெற்றிவேல் தந்து தன் திருவடி பொலிவை அழகுட காட்டினார். வேதத்தின் உட்பொருள் எவ்வாறு உணர்த்தார் என்பதை காண்போம். கிருதயுகத்தின் ஆரம்பத்தில் காடுகளில் முனிவர்கள் ஒன்றாக கூடியிருந்து வேதம் ஓதினர். நைமிசாரண்யத்தில் வசித்து வந்த கண்ணுகர், கர்க்கர் முதலான முனிவர்கள் வேதங்களின் பொருளை முழுவதும் அறியாமலேயே அதை மனப்பாடம் செய்து ஓதி வந்தனர். அவர்கள் அதனுடைய பொருளை அறிந்து கொள்ள விரும்பிய போதிலும் வேதத்திற்கு பொருள் உரைப்பவர் யாரும் இல்லாமல் வருந்தினர். இந்த நிலையில் ஒரு நாள் அரபத்தர் என்ற முனிவர் அவர்களை சந்தித்தார். முனிவர்கள் அவரிடம் வேத பொருளை யாரிடம் இருந்து அறியலாம் என்று கேட்டனர். சோமசுந்தர கடவுள் வீட்டிருக்கும் மதுரையில் இந்திர விமானத்தின் தெற்கே கல்லால மரத்தின் நிழலில் தட்சிணாமூர்த்தி எழுந்திருக்கின்றார். அந்த மூர்த்தியை மனம், மொழி, உடலால் பக்தி செலுத்தி விரதம் இருந்து வழிபட்டால் வேதத்தின் பொருளை அவரே உங்களுக்கு அருள் கொண்டு விளக்குவார் என்று கூறினார். அவர்கள் அரபத்தர் கூறியபடியே முக்காலமும் ஜபம், பூஜைகள், தர்ப்பணம், அன்னதானம், ஹோமம் என்று முழுமூச்சாக இறை வழிபாட்டில் ஈடுபட்டனர். தவத்தினால் மகிழ்ச்சி அடைந்த சிவபெருமான் 16 வயது வேதிய சிறுவனாக அவர்கள் முன்னால் தோன்றினார். உங்களுக்கு வேண்டுவது யாது என்று வினவினார். ஈசனே, எங்களுக்கும் இந்த உலகத்திற்கும் நன்மை ஏற்படும் பொருட்டு எல்லா வேதங்களின் பொருள்களையும் எங்களுக்கு விளக்கமாக உபதேசம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். கையில் சிவஞான போதம் எழுதிய ஓலைச்சுவடியும் எழுத்தாணியும் கொண்டு சிவபெருமான் ஆலயத்திற்குள் செல்ல அனைவரும் அவரை பின்தொடர்ந்து சென்றனர். சிவலிங்கத்தின் முன்னால் சென்று இறைவன் அவர்களுக்கு வேத பொருளை எடுத்து உரைத்தார். வேதங்களின் உட்பொருளாக விளங்குபவன் இறைவன். இங்கே இருக்கின்ற சிவலிங்கமே நித்தியமான வேதத்தின் ஆதி காரண பொருளாகும். வேதம் வேறு சிவலிங்கம் வேறு அல்ல என்று ஆரம்பித்து அவர் ரிக், யஜுர், சாம, அதர்வணம் என்னும் 4 வேதங்களையும் ஞானகாண்டம், கர்மகாண்டம் என்று 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். பிரணவ பொருளாக இருப்பவன் இறைவன். சத்தியம், ஞானம், ஈசனின் மெய்வடிவம் ஆகியவற்றை விவரிப்பது ஞான காண்டம். பூஜைகளின் செய்முறைகள், மந்திரங்கள் ஆகியவற்றை கர்மகாண்டம் சொல்கின்றது. சிவபூஜை செய்வதால் வேதங்களில் சொல்லப்பட்ட அத்தனை பலன்களையும் ஒரு சேர அடைந்து விடலாம். பின்னர் அவர் சிவலிங்க தத்துவம், அகார, உகார, மகார உண்மைகள், நாதம், விந்து ஆகியவற்றின் மேன்மை, காயத்ரி, சமஷ்டி, வியஷ்டி ஆகியவற்றின் விளக்கங்கள் ஆகியவற்றை உபசரித்தார். இவ்வாறு வேதத்தின் உட்பொருளை மிக எளிமையாக முனிவர்களுக்கு விளக்கிய ஈசன் அவர்களை ஆசி கூறி அருள் செய்துவிட்டு சிவலிங்கத்திற்குள் சென்று மறைந்தார். ஓம் நம சிவாயா. ஓம் சக்தி. தேட கிடைக்காத
வடிவாய் திகழும் எல்லையில்லா அன்பில் வடிவாய் திகழும் ஞான இல்லமெனும் அடியார் உள்ளத்திலே வாழும் இல்லமெனும் அடியார் உள்ளத்தில் வாழும் தில்லை நடராஜனின் தரிசனமே. ஆதியந்தம் இல்ல அருள் பெரும் ஜோதியாம் அடியார்க்கு அடியராய் விளங்கும் ஜோதியாம். ஆதியந்தம் இல்ல அருள் பெரும் ஜோதியாம் அடியார்க்கு அடியராய் விளங்கும் ஜோதியாம். போதும் மறை நாட்டும் புகழும் நீதியாம். ஓதும் மறை நாட்டும் புகழும் நீதியாம். உள்ளும் புறமும் போற்ற ஊழ்வினையும் மாற்றும் உள்ளும் புறமும் போற்ற ஊழ்வினை மாற்றும் தில்லை நடராஜனின் தரிசன